வயசான காலத்துல நம்ம நிதி நிலைமை எப்படி இருக்கணும் அது பத்தி ஒரு முக்கியமான ஆலோசனையா பார்க்கலாம். பிள்ளைகளை நம்பி இருக்கிறது முட்டாள்தனமா? இந்த கேள்விக்கு ஒரு நேரடியான பதில்லாம் இந்த விளக்கம். இந்த யோசனை சிந்திக்க ஒரு செய்தி என்ற ஒரு உரையிலிருந்து தான் வருது. முதல்ல எது அறிவற்ற பாதை, அதாவது ஏமாளியின் பாதைன்னு இந்த உரை சொல்லுது. பிள்ளைகளை நம்பி வாழ்றது ஏமாளித்தனம்னு ஆசிரியர் சொல்றாரு. ஏன்னா முழுமையா சார்ந்திருக்கிறது ஆபத்து. வயசான கால நிதி திட்டமிடலுக்கு 2 பாதைகள் இருக்கு. ஒன்னு ஏமாளி பாதை, மற்றொன்று அதுதான் புத்திசாலியின் பாதை. அதோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு 2 வழிதான். 1 ரகசியமா சேமிக்கணும், 2 சொத்த கொடுக்கக்கூடாது. அதாவது உங்க சேமிப்பு மத்தவங்களுக்கு, குடும்பத்துக்கு கூட தெரியாம பாத்துக்கணும். சுருக்கமா சொன்னா சுயசார்பா இருங்க, சொத்து உங்க கட்டுப்பாட்டுல இருக்கட்டும், நிதி பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வச்சு கடைசியா நாம என்ன யோசிக்கணும்? ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த அறிவுரை உங்க எதிர்காலத்துக்கு பொருந்துமா? இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.